பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அமாவாசை நாளிலும் கூட நேற்று இரவெல்லாம் நாம் ஜெபித்தோம். இன்றைக்கும் இந்த பகல் முழுவதும் நாம் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்கும் போது அநேகர் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட போகிறார்கள். அநேக பொல்லாத ஆவியின் கிரிகள் கிறிஸ்து ரத்தத்தினால் வேரோடு அழிக்கப்பட போகுது. பிசாசின் கிரிகள் அழிக்கத்தான் தெய்வகுமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கும் வேதத்திலிருந்து எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட அமாவாசை நாளில் அநேக பிள்ளைகள் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது என் தேவனுடைய காவல் உண்டாயிருக்க போது அவருடைய சட்டின் நிழலில் அவர்கள் ஒதுங்க போகிறார்கள். அவருடைய சரீரத்திலிருந்து கிறிஸ்துவின் ரத்தமானது அவருடைய உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை இன்னைக்கு ஊற்றப்பட போகுது. தேவ ஜனமே, நீங்கள் தேவனிடத்தில் வருவதற்கு உங்களுடைய கால்களில் ஒரு ஆணி இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இல்லது உங்கள் கால்கள் அணிந்திருக்கிற செருப்புல ஒரு கல் இருக்குமாயின் அந்த கல்லை நீங்கள் பிடுங்கி போடாவிட்டால் அந்த கல்லில் உள்ள செப்பலை நீங்க போட்டுக்கொண்டு அந்த ஸ்லிப்பரை போட்டுக்கொண்டு நீங்கள் வெகு தூரம் நடக்க முடியாது. நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது. நீங்க ஒரு ஷாப்பிங் போறதாக இருந்தாலும் அந்த கால்கள் இருக்க செருப்புல கல்லோ ஆணியோ ஏதோ ஒன்று இருந்தால் அதை போட்டுக்கொண்டு போகினால் உங்களால அந்த ஜாமான்களை போய் வாங்க முடியாது. அதே போலதான் இன்றைக்கு நமது மனசாட்சி பாவ உணர்வோடு இருப்பதனால நம்முடைய காலடிகளை போல தாங்க நீங்க தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்க முடியாதபடி தடையா இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு உங்கள் பாவங்கள் உங்களுக்கு தடையா இருக்கிறதா? உங்களை தடுமாறும்படியாக இந்த பாவ செயல்கள் செய்தா மனசாட்சி குத்தப்பட்டவர்களை காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது ஊற்றப்படும் பொழுது அவருடைய ரத்தத்தை நீங்கள் பேசும் பொழுது நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய குமாரனை கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்கள் பாவங்களை கழுகி பிசாசின் கிரிகள் பாவம் செய்கிற எவனும் யாரால் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். பிசாசான ஆதி முதலை பாவம் செய்ய தூண்டுகிறவன் பாவம் செய்தவன். இங்கு பாருங்களேன், அவர் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவங்கள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். இன்றைக்கு நீங்கள் தைரியமாக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து சேர்வீர்கள் என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அக்கினி மயமானதாய் காணப்பட்டது. அவருடைய முக பிரகாசமானது சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு அவர் இடத்திலிருந்து வருகிற அந்த அக்கினி தேவன் தான் அக்கினி. அவர் அனுப்புகிற அக்கினியானது உங்களை சுற்றி இப்பொழுது அக்கினி பதிலாக எழும்பும். அவருடைய கண்களிலிருந்து வருகிற அக்கினியானது உங்களை சுற்றி எழும்பி வருகிற பொல்லாத ஆவியின் கிரிகளை எரிக்கும்படியாக உங்களுக்கு விரோதமா செய்யப்படுகிற மந்திரக்கரிகள், சூனியக்கரிகள், பில்லி சூனியக்கரிகள், ஏவி விடுகிற சாத்தான், ஏவி விடுகிற பொல்லாத ஆவிகள் பல மாதம், பல வருடம், 7 வருடம், 7 மாதம் அல்லது 9 வருடம், 9 மாதம் ஆயும் எனக்கு குழந்தை இல்லை, நான் பிசாசின் வல்லமையில கட்டப்பட்டிருக்கிறேன், என்னுடைய யூட்ரஸ்ல கட்டி, ஓவரியில கட்டி, என் சரீரத்துல பலவீனம், வியாதி, நோய், இப்படிப்பட்ட பலவீனத்தை ஏவி விட்டிருக்கிற மந்திரவாதிகள், சூனியக்காரிகள், மந்திரக்காரிகள், சூனிய கிரிகள் மேதெல்லாம் என் தேவனுடைய அக்கினி இறங்கி வந்து நீங்கள் அவருடைய ரத்தத்திற்கு நடுங்கி அவருடைய ரத்தத்தை தியானித்து அவருடைய ரத்தத்தை பேசி அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்க உங்க கால்கள் இருக்கிற ஆணிகள், செப்பல் இருக்கிற ஆணிகள், அது உங்க மனசாட்சிகள் தடை இல்லாமல் இருக்குமாயின் கிறிஸ்துவின் ரத்தத்தை பேச 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 இன்றைக்கு நீங்கள் விடுதலை காண்பீர்கள். ஏனென்றால் மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்குமா? என் தேவன் உங்கள் மூலம் அவருடைய மகிமை வெளிப்படுத்த விரும்பும் பொழுது, உங்களிலிருந்து அவர் சுகந்த வாசனை நுகர்ந்து கொள்ள விரும்பும் போது நீங்க தாங்க அவர் பக்கத்தில் வரணும். உங்க கால்கள் இருக்கிற கல்லுகளை, மாணிகளை பிடுங்கி போடுங்க. மனசாட்சியில் இருக்கிற பாவ செயல்களை தேவரீர் நீ மன்னியும் என்று சில வருடத்தில் வரும் பொழுது நிச்சயமாக நன்றிக்கு சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட அமாவாசை நாளாக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமா எந்த மந்திரவாதி, எந்த சூனியக்காரி என்ன வேணா செய்யட்டுங்க. எத்தனை ஜனங்களை ஆவியானவர் மூலம் பரிசுத்தாவின் உதவியோடு கிறிஸ்து ரத்தத்தை சொல்லி விடுவிக்கும் பொழுது அந்த அசுத்தாவிகளை விட்டு வெளியே புறப்பட்டு போனது திருப்பி அவர்களை தொடாதபடி இருக்க வேண்டுமாயின் அவருடைய ரத்தத்திற்குள் நீங்கள் மூழ்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அவருடைய ரத்தத்தினால் வேலையடிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அவருடைய ரத்தத்தை தியானிக்கிறவர்களா வேண்டும். அவருடைய பந்தியில் பங்கு கொள்ளுவர்களா இருக்க வேண்டும். இந்த அமாவாசை நாளில் உங்களோட தலையிலிருந்து கால் வரைக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை என்னுடைய சரீரம் முழுவதும் எல்லா உறுப்புகளுக்குள்ளும் பாய்ந்து வரட்டும். என் கணவருடைய சரீரத்துக்குள் இறங்கட்டும். என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய மருமகன், மருமகள், பேரன் பேத்திகள், கருவில் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள் இறங்கட்டும். அவருடைய கணவர்களுக்குள் இறங்கட்டும். வேலையில்லாத பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள் ஆக தேவரீர் அவர்களுக்கு விரோதமாக அவருடைய சிந்தையை கட்டி வைத்திருக்கிற அசுத்த கிரியைகளுக்குள்ளாக கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். தேவருடைய சிந்தையில் விடுதலை உண்டாகட்டும். கட்டுகளில் விடுதலை உண்டாகட்டும். ப்ரமோஷன், சம்பள உயர்வு இல்லாதவர்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திர செயல்கள், சூனிய கிரிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால திருமண தடைகள் இயேசுவின் ரத்தத்தினால கேன்சல் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு இந்த அமாவாசை நாளை ஜெயம் எடுக்கும்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு குடும்பங்களுக்கு கர்த்தர் இப்பொழுது உதவி செய்வீராக. மகிமையான இவர்கள் ஒவ்வொரு மீதும் தேவரே உம்முடைய காவல் அப்பா பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து இந்த நாளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. சப்பா இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து இன்னைக்கு ஜெபிங்க. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு காண செய்ய போகிறார். ஏனென்றால் உங்கள் மூலம் அவருடைய வாசனை அவர் வீச செய்ய விரும்புகிறார். நீங்க தாங்க அவருடைய சுகந்த வாசனை. இன்றைக்கு இந்த நாளில் உங்கள் ஜெபங்களை விண்ணப்பங்களையும் அவர் சுகந்த வாசனை நுகர்ந்து கொண்டு உங்களுக்கு விரோதமா யார் என்ன செய்து வைத்திருந்தாலும் அவைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரே நாள் நிர்மலமாக போகுது. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்டிருக்க பிள்ளைகள் யாவரையும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இன்றைக்கு விடுவிக்கப்பட போறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தினால் அவர்கள் விடுதலையாக போறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வஞ்சி ஷீலா. God bless you all. Amen. Amen. Amen.